அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் சின்ன விஷயங்கள் கூட பெரிதளவில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவான், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 7ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் ராசியை பார்க்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களோடு இணையும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. களத்திரஸ்தானம் பலம் பெறுவதாக இருந்தால் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் சிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய இல்லறம் இனிமையாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு குரு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் மேலே சொன்ன சிறப்புகள் வலிமையாக இருக்கும். அதற்கு தோதாக பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார். அவர் தனித்த புதனாக இருக்கிறாருங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை இந்த வாரங்களில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த முயற்சிகள் பலனளிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம், அந்தஸ்தும், பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்குங்க. விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாளில் சனி வக்ரம் பெறுவதால எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சக ராசி சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே 2க்குரிய குரு அஷ்டமத்தில் இருப்பதால் கொடுத்த பணம், பொருள் முதலியவை அதிக முயற்சி இருந்தால் தான் கிடைக்குங்க. அதே போல் ஏமாற்றுபவர்கள் அதிகம் இருப்பார்கள். எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. கடன்கள் வசூலிப்பதிலும் வாங்கிய கடனை திருப்பி தருவதிலும் பின்வாங்க நேரிடலாம். அதனால் கேட்ட பெயர் வரலாங்க. கூடுமான வரைக்கும் இந்த கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருங்க. கூடுமான வரைக்கும் இந்த பிரச்சனைகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வீட்டில் கணவருக்கும் மனைவிக்கும் அவ்வப்பொழுது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கோ அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சாதகமாக இல்லைங்க. அர்த்தாஷ்டகமான 4ஆம் இடத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதை இருக்குங்க. அதனால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல விருச்சக ராசினியர்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே போல் இக்காலகட்டங்களில் பண நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் விருச்சக ராசி அன்பர்கள் ஓய்வெடுத்தலும் குறிப்பிட்ட நேரங்களில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகும். நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக கைப்பணத்தை கொடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. மேலும் நண்பர்கள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு வலம் வருவதால் திருமண முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் ஏற்பட இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயித்துவிடும் சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எதையும் தீர விசாரித்து அதன் பின்பே வரனை முடிவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு சனி ராகுவினுடைய கும்பராசி
சேர்க்கை நன்மை தராது பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்தது ஆகுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்து, அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இக்காலகட்ட கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல புதிய முதலீடுகள்ல கவனமாக இருப்பது அவசியம். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அதே போல் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில தருணங்கள்ல கடுமையான பண பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி வருங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுவதால் பண பிரச்சனை சற்று கடுமையாக இருக்குங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் ஓரளவு சாதகமாக இருப்பதால் வாய்ப்புகள் குறையக்கூடும். வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க. வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக இருக்கு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. கட்சியில் ஆதரவு குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. தசாபக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா வழக்குகள்ல சிக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தி கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. படிப்பில் கவனம் குறையும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் உறக்கமும் மேலிடுங்க. உடல் நலன் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. குறிப்பாக விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதமடைய கொடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. அண்டை நிலத்தாரோடு சுமூக உறவு பாதிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பது சற்று கவலையை அளிக்குங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க. அப்படி இல்லைன்னா இந்த தருணங்கள் இந்த வாரத்தினுடைய கடைசியில் பண பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்குங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் மாலையில் தவறாது ஸ்ரீகந்த சஷ்டி கவசமும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்தினமும் சொல்லி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.